வெல்கம் டு மகி சேனல். மகி சேனலில் நம்மளோட முதல் ரெசிபியாக இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் பாசிப்பருப்பு தேவையான அளவு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணி கொதிக்கவும் இப்போது பாசிப்பருப்பை நான் அந்த தண்ணியோட சேர்த்துட்ருக்கேன். நம்ம இப்போ தண்ணியில் பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு. பாருங்கள், பருப்பு பொங்கி வரப்போகுது. லைட்டாக கொதி வருது. நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கிடுச்சு. லைட்டாக நம்ம அடுப்பை ஃப்ளேம் குறைச்சி வச்சுப்போம். குறைச்சோன்னே நல்லா கொதிச்சு விழுந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு வெல்லத்தை எடுத்து நம்ம நல்லா தூள் பண்ணி வச்சுக்குவோம். பருப்பு நல்லா மசிய வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்துருச்சு. இப்போ வெல்லத்தை நம்ம அந்த பருப்போடு சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சுக்குவோம். தேவையான அளவு வெல்லத்தை சேர்த்த உடனே பருப்பை லைட்டாக ஒரு கரண்டி வச்சு ரெண்டையும் கலந்து விட்டுக்குவோம். பருப்பும் வெல்லமும் கலந்து விட்டுக்குவோம். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதுக்கு வறுத்து சேர்க்க முந்திரி பருப்பு, ஏலக்காய், உலர்ந்த திராட்சை எடுத்துருக்கோம். ஒரு சிறிய வானொலி எடுத்து நெய்யை ஊற்றி காய வச்சு இல்லை முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட்ருக்கோம். அதோட உலர்ந்த திராட்சையும் சேர்த்துப்போம். ரெண்டு ஒன்றா வறுத்தாச்சு. நெய்யில் வறுத்த முந்திரி உலர்ந்த திராட்சையை பாசிப்பருப்பு பாயசத்தோடு சேர்த்துருவோம். கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுவோம். ஏலக்காய் தூளும் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்குவோம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயசத்துக்கு மேலும் சுவை ஊட்டுற மாதிரி இது கூட கொஞ்சம் பசும்பாலும் நம்ம சேர்த்துக்குவோம். பாலையும் இப்போ நம்ம சேர்த்துட்டோம். வேணாம் அப்படியே பாலோட கரண்டி வச்சு லைட்டாக கலக்கிட்டு அதில் நல்லா நம்ம வறுத்து போட்ட முந்திரி பருப்பு எல்லாம் நல்லாவே இருக்குது. அப்படியே எடுத்து அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சிடலாம். நம்ம சாமி அறையில் வச்சு நைவேத்தியம் பண்ணி நம்ம எல்லோரும் சாப்பிடலாம். சாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.